நாங்கள் செய்திகள் எல்லாம் போகிறப்போ அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது, அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது அப்படின்லாம் அமலாக்கத்துறை எடுத்துகிற வர நடவடிக்கைகள் எல்லாம் குறித்து பதிவு பண்ணுறப்போ இப்போ நீதிமன்றம் வந்து அமலாக்கத்துறை ஒன்றும் சூப்பர் போலீஸ் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம் சார். ஏன் இந்த அமலாக்கத்துறை சூப்பர் போலீஸ் இல்லை அப்படின்றது தான் ஒரு டாக் ஆஃப் தி டவுன் அப்படின்னு வச்சுக்கலாமே. இப்போது இந்த இந்தியா வந்து அரசாள்வதற்கு சில முக்கியமான நிறுவனங்கள் அவசியமாக இருக்கிறது. உதாரணமாக நேஷ்னல் இன்டெலிஜென்ட் ஏஜென்சி என்ஐஏன்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி RAW ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் விங்னு சொல்லி அது இந்திரா காந்தி பீரியடில் வந்தது. இது NIAன்றது இப்போ வந்ததுன்னு வைங்களேன், ஏடிஎம்கே பீரியடு நடக்கும்போது வந்தது. ஐ மீன் பிஜேபி ஏடிஎம்கே பிஜேபியோட இருக்கும்போது வந்ததாக கொள்ளலாம். இந்த மாதிரி புலனாய்வு முகமை. ஸோ இது போக இப்போ ஒரு சிலது பார்க்கலாமே, சிபிஐன்னு சொல்கிறோம், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னால், இவங்க எது ஒன்றாலும் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். எந்த குற்றமாக இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு இவங்க தான் வந்து முதன்மை போலீஸாக தெரியும். அதிகமாக நம்பகத்தன்மை கொண்ட ஒரு புலனாய்வு. ஆமாம், அதில் 99% ஃபெயிலியர் கூட ஆயிடுது. இது ஒரு பக்கம். இப்போ அதுக்கு அடுத்ததான் என்ன சொல்லுது, இடின்னு சொல்கிறோம், அமலாக்கத்துறை தமிழில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னு. இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு இன்னும் ஒரு சில விஷயங்கள் நடக்குது. எப்படி நடக்குதுன்னா, உதாரணமாக ஃபெமா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மெயின்டெனன்ஸ் ஆக்டு, அது 1999 அந்த மாதிரி வந்து இப்போது ஃபோவா அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ இடியை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் இந்த பொருளாதார குற்றங்கள் செய்கிறாங்களோ அவங்களுக்கும் நல்லது. எஸ் வெரி ரைட். சிபிஐன்னா கொலை நடந்தாலும் அவன் தான் வருவான், கொள்ளை நடந்தாலும் அவன் தான் வருவான், அல்லது ஒரு நாட்டினுடைய நடப்பு வேறு மாதிரி இருக்குன்னா அவன் தான் வருவான். ஏன்னா அவங்களாம் வந்து டெல்லி போலீஸ்காரர்கள், அவங்களாம் டெபுடேஷனில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க, சிபிஐ என்று சொல்லப்படும் சென்ட்ரல் கவர்மெண்ட். எஸ், இவங்களும் ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இருக்காங்க. ஒரு RKM ஏஜென்சி அப்படின்னு ஒரு கம்பெனி நடந்திருக்கு, அதில் ஏதோ முறைகேடு நடந்திருக்கிறது, ஒரு சிபிஐ வந்து வழக்கு தொடுத்திருக்கிறது, அதனுடைய படிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படி நடக்கும்போது அவங்க ஒரு அடிஷ்னலாக ஒரு ரிப்போர்ட் வந்து கோர்ட்டுக்கு கொடுக்குறாங்க. சிபிஐ வந்து ஒரு அடிஷ்னலாக இதுவெல்லாம் கம்பெனி பற்றின ஒரு டீட்டெயில் கொடுக்குறாங்க. இந்த இடி என்று சொல்லப்படும் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து அந்த சிபிஐ கொடுத்த ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ரிப்போர்ட்டை வச்சு இவர் புதுசாக ஒரு நுழைவு வந்து எங்களுக்கு கூட கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் வரார். இவங்களுக்கு என்ன வேலை, சிபிஐ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னு சொல்லப்படுறது மணி சம்பந்தமானது, அந்த மாதிரி தான் இருக்கணும். அது எங்கெல்லாம் வந்து நம்ம நாட்டு மணியை வந்து வெளிநாட்டில் எடுத்துன்னு போகிறாங்களே, வெளிநாட்டில் எடுத்துன்னு போய் வச்சாங்க. விஜய் மல்லையா இருக்காரு, அப்புறம் நீரவ் மோடி இருக்கிறாரு, அவங்கெல்லாம் வந்து நம்ம ஊர் பணத்தை எடுத்துன்னு போயிட்டு அங்கே வச்சுட்டு இருக்காங்க. அந்த பணத்தெல்லாம் கொண்டு வரது தான் வேலையாக இருக்கணும். நம்ம ஊர்லேயே இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை குற்றங்களை தடுக்கணும், செஞ்சவங்களை கண்டுபிடிச்சி அதுக்கான தண்டனையை கொடுக்கணும். அவங்க இங்கே வராமல் பண்ணுறதுக்கு இவங்க என்னெல்லாம் வழி செய்கிற முடியுமோ அதெல்லாம் செய்துடுறாங்க. அங்கே இருக்கிறவங்க அப்படியே இருந்துங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த நிறுவனம் RKM நிறுவனம் என்று சொல்லப்படுவது ஒரு சிபிஐ வழக்கில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. அது சம்மந்தமாக எக்ஸ்ட்ராவாக ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்தா, அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி நான் புதுசாக ஒன்று வரேன் அப்படின்னு சொல்லி இடி சொல்லும்போது, அது ஏன்பா நீ எக்கனாமிக் அஃபென்ஸ் தானே வரணும், இது ஆல்ரெடி வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க சிபிஐ, நீ புதுசாக வந்து குட்டையை கலப்பி எங்கேயோ அதை எடுத்து போய் விட்டுரும். 906 கோடி ரூபாயை வந்து முடக்கி இருக்கு வித்தவுட்டு தி பர்மிஷன் ஆஃப் தி கோர்ட். எப்படி தி என்று சொன்னாலே ஒரு அழுத்தம் இருக்கிறது என்று பொருள். ஏக்கும் திக்கான பெரிய வித்தியாசம் அதுதான். தி கோர்ட்டினுடைய பர்மிஷனே இல்லாமல் 906 கோடி வந்து நீ முடக்கி வச்சிருக்க. சிபிஐக்கும் தெரியாது, கோர்ட்டுக்கு தெரியாது, ஜட்ஜஸுக்கு தெரியாது. நீ சும்மா வேணால் முடக்கி வச்சுட்டு இந்த பணம்லாம் வந்து நீ எடுக்கக்கூடாதுன்னு ஃப்ரீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்கிறது முடக்கி வைத்தல். இது வந்து கோர்ட்டுக்கு வருகிறது. அப்போது சிபிஐ கேஸ் நடந்துட்டுருக்கு. இடி வந்து உள்ளே வந்து ஒன் ஆஃப் தி ரெஸ்பாண்டண்ட்டாக வராங்க. வரும்போது ஜஸ்டிஸ் MS ரமேஷ், ஜஸ்டிஸ் லக்ஷ்மி நாராயணன் அவர்கள் தான் இருக்காங்க. ஜஸ்டிஸ் MS ரமேஷ் அவர்கள் கேட்டிருக்காங்க, நீ என்ன சூப்பர் போலீஸாப்பா, உனக்கே எல்லாம் தெரியுமா, இப்போ இந்த கோர்ட்டு நடவடிக்கைலாம் ஒன்றும் முக்கியமே இல்லையா, சிபிஐ ஒரு கேஸ் நடத்திட்டு இருக்கான் அது முக்கியமே இல்லையா, நீ செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு நீ இந்த வேலைக்கு ஏன் வர அப்படின்னா நீ தான் சூப்பர்மேன். அதாவது ட்ரம்ப் சொல்லுவார்ல, பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு நான் தான் சமாதானம் பேசணும்னு சொல்கிறான்ல, நான் நிப்பாட்டியிருக்கேன். ஈரானுக்கு இஸ்ரேலுக்கும் எதனா ப்ராப்ளம் நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆளா நீ இடி.
எக்கனாமிக் அஃபென்ஸை போய் பாரு, நம்ம ஊர்லேருந்து வெளியூருக்கு போகிற காசை பாரு, நம்ம ஊர்லேருந்து வெளியூருக்கு போய் அங்கேயே அடங்கி கிடக்குது, முடங்கி கிடக்குது, அந்த காசை பாரு, அங்கே எடுத்துன்னு போய் வச்சவனை பாரு, அவனை இங்கேருந்து கொண்டு வா, இந்தியாவை கொண்டு வா, அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடு. அதெல்லாம் செய்யாமல் இருக்கிற பணத்தை நீ வந்து ஃப்ரீஸ் பண்ணுறேன்னா சிபிஐக்கு என்ன அர்த்தம், அப்போ கோர்ட்டுக்கு என்ன அர்த்தம்? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாமல் சூப்பர் பவர் இருக்கக்கூடிய போலீஸ் மாதிரியே நடக்கிறே, அதாவது பிக் பிரதர்னு சொல்லுவாங்க அமெரிக்காவை, அந்த மாதிரி இவர் வந்து பிக் பிரதர் ஆஃப் போலீஸ், ஒரு பெரிய அண்ணன் மனப்பான்மை. அந்த 906 கோடி ரூபாய் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தாங்கல்ல, அந்த ஃப்ரீஸ் பண்ணதை டீஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க, முடக்கி வச்சுருந்தா ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் நீ உள்ளே வரக்கூடாது, சிபிஐ ஒரு வேலை செய்யுது, நீ ஏன் வேஸ்ட் பண்ணுற உன் டைமை, வேறு எதுனா செய்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இது. ஸோ அப்படி கொட்டு வச்சுருக்காங்க, இல்லை ஸ்ட்ராங்காகவே வச்சுருக்காங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் உள்ளே நுழையாத, எது நியாயமோ உன்னுடைய டியூட்டி என்னவோ அந்த டியூட்டியை பாரு. ஸோ அதனால் நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோன்னா, மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஏர்ஃபோர்ஸ்லேயும் அதுதான் சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் முன்னாடி போகிறவன் விழுந்துட்டான்னா பின்னாடி போகிறேன்னா அவனை கையை தூக்கி எடுத்து நில்லுடா அப்படின்னு சொன்னேன்னா, யூ கம்மியா தியாகராஜன் அப்படின்னு சொல்லி என்னை மாத்திரம் கூப்பிட்டு அங்கேருந்து ஃப்ராக் ஜம்ப் அடிக்க சொல்லுவாங்க. ஏன், நான் நல்லது தானே பண்ணேன், அந்த வேலையை உனக்கு இல்லை. மைண்ட் யுவர் பிஸ்னஸ். அவன் விழுந்தானா விழுந்துட்டு போகிறான், அதை பார்த்துக்கு வேற ஆள் இருக்கு, நீ ஓடுறது தான் உன் வேலை, நீ துப்பாக்கி சுடுறது தான் வேலை. துப்பாக்கி சுடும்போது ஐயோ கீழே விழுந்துட்டான்னு சொன்னால் உன்னை சுட்டு போயிடுவானே, அவனையும் சுடுவானே இல்லையா? அந்த மாதிரி மைண்ட் யுவர் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறான். இதுதான் இங்கே நடக்குது. ஸோ மைண்ட் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு கோர்ட், அமலாக்கத்துறைக்கு சொல்லியிருக்கு. அமலாக்கத்துறை எப்படி நடக்குதுன்னு பார்த்து. ஓகேங்க சார்.